வீட்டுக்கு வந்த எல்லாருமே திட்ட மாயாவின் சப்போர்ட்டர்ஸாக தான் அங்கே இருக்காங்க. மாயா செய்த எந்த ஒரு தவறையும் யாருமே கேட்கல. இப்போ நீங்கள் கேட்கலாம், மாயா தவறே செய்யலை, ஏன் அவங்க தவறை அவங்க கேட்கணும் அப்படின்னு கூட கேட்கலாம். யாருமே எதுவும் கேட்கலங்க. பிக் பாஸ் ஷோ பார்த்த எல்லாருமே ரெட் கார்டு பற்றி பேசினாங்க. ஆனால் இவங்க அதில் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்களா? வினுஷா இல்லை, அனன்யா ரெட் கார்டு மேட்டரில் அவங்க சம்மந்தம் இல்லை, அது அக்ஷயா மட்டும்தான், அது அவங்க கேட்டுக்கல. ஆனால் இந்த ஒரு காட்சி கண்டிப்பாக நாளைக்கு வரவங்க கேட்பாங்க. என்னென்னா, நீங்கள் சேர்க்கை சரியில்லைன்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் யார் கூட சேர்ந்துருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை மீண்டும் அர்ச்சனா கூட துளைக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேர் தனியாக செட் ஆகிட்டாங்கங்க. தினேஷ், விஷ்ணு, மணி அவங்க தனியாகவே இருக்காங்க. விஜய் வர்மா மாயாவோட அடிக்கடி பேசிட்டு போகிறாரு. அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல படுத்துருக்காரு, அவர் பாட்டுக்கு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த வந்த வினுஷா இப்போ அந்த கேள்வி கேட்டதுனால அவங்க இதுக்கப்புறம் அவங்க அர்ச்சனா பெருசாக பேச போகிறதில்ல. அதுக்கப்புறம் அனன்யா வந்து நான் வினுஷா மேட்டரை ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணேன், ஆனால் அர்ச்சனா வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அது உடனே அனன்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவங்க நம்மளை வந்து ஸ்டாம்பிங் பண்ணியிருக்கிறாங்க, என்னெல்லாம் செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியே அவங்க மைலேஜ் தேடிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதே வினுஷா வந்து மாயா கேட்குறாங்க வினுஷா கிட்ட, என்னை பற்றி ஏதாவது கேட்கணுன்னா கூட கேட்டுருமா, அப்புறம் கேட்காத போயிட்டேன்னு எதுவும் வருத்தப்படாது. இல்லை, உங்ககிட்ட நான் கேட்குறத வந்து வெளியில் கேட்டுக்கிறேன். அப்போ இதை வெளியில் கேட்டுருக்கலாம், இது உள்ளே கேட்க வேண்டிய விஷயம். கேட்டுட்டு அர்ச்சனா கிட்ட உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வெளில தான் கேட்கணும், அவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடக்கலைன்னாங்க. நமக்கு அப்பான்னு இருந்தது. எவ்வளோ விஷயங்கள் இவங்க பேசியிருக்காங்கங்க. இப்போ கூட 24/7 ஒளிபரப்பு இருந்தால் 2வது வாரமே வினுஷா வெளியேறியிருப்பார்கள்ங்கிற கருத்தை கூட மாயா சொன்னாங்க. பட் அதெல்லாம் காமெடிகளாக எடுத்துக்கிறாங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, மாயா சொன்னது எல்லாமே காமெடி கேட்டகரியிலேயே அவங்க வரப்போகிறவங்க எல்லாமே இப்போ மாயாவின் ஃப்ரெண்ட்ஸ் தான். இது அர்ச்சனாவுக்கு சாதகமாகுமா பாதகமாகுமான்னு எனக்கு தெரியல. அர்ச்சனாவுக்கு வேறு வழியே கிடையாது, அவங்க யாருக்கிட்டையுமே பழக முடியாத ஒரு சூழல். ஆனால் இவ்வளோ க்ளோஸ்னஸ் வரும்போது கண்டிப்பாக இப்போ அடுத்த கண்டஸ்டன்ஸ் வந்தால் இந்த கேள்வியை கேட்டே தருவாங்க. அதுக்கு அர்ச்சனாவின் பதில் என்னவாக இருக்க போதோ தெரியல. அவங்க நிலைமை ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் தான் மாட்டிகிட்டு இருக்காங்க ஃபினாலே வீக்கு. ஆனால் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வுகள் தான். வாக்குகளின் அடிப்படையில் தான் வெற்றியாளர் தீர்மானிக்கப்படும். அது அர்ச்சனாவுக்கு தான் அதிகம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எது சேர்க்கை சரியில்லை.